எவ்வளோ நல்லது இருக்குங்கிறதான் நிறைய பேச போகிறோம். ஏன்னா துலாமை பொறுத்தளவில் இப்போ குரு வந்து 11ல் அதிசாரமாகிறார் சிம்மத்திற்கு. அடுத்ததாக இவங்களுக்கு இந்த அதிசாரம் என்ன பண்ணுது அப்படின்னா, அவங்க யார்கிட்ட விலகி இருந்தால் நல்லது மேம்? என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கு இந்த சிம்மத்தில் குரு இருக்கிறதுனால உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து அவ்வளோ அழகாக கமெண்ட் கொடுத்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள், நிறைய உங்களுக்கு வந்து இந்த 12 ராசிக்கும் நீங்கள் ஒரு ராசியாக இருப்பீங்க. அதனால் எங்கள் ராசிக்கு கரெக்டாக சொல்கிறாங்க, நல்ல பரிகாரம் சொல்கிறாங்க அப்படின்னு உங்களுடைய கமெண்ட் எல்லாம் பார்த்து நாங்கள் இன்னும் நிறைய விஷயங்களை உங்களுக்காக எடுத்துகிட்டு வந்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு அருமையான பதிவோடு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னென்னா, குரு அதிசார பயிற்சி. இந்த குரு அதிசார பயிற்சியில் இந்த 12 ராசிக்கும் 12 ராசியில் எத்தனை பேருக்கு நல்லது, எத்தனை பேருக்கு கெட்டது வரப்போகுது, பாசிட்டிவ் யாராக இருக்குது, நெகட்டிவ் யாராக இருக்குது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. நெகட்டிவ்னு பயந்துடாதீங்க. நெகட்டிவ் இருந்தாலும் அதுக்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு ஜோசியர்கள் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட இன்றைக்கி இந்த 12 ராசிக்கும் இந்த குரு அதிசார பயிற்சியை பற்றி சொல்ல வந்திருக்காங்க. நம்ம ஏஎல்பி ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவரை தான் சந்திக்க போகிறோம். அதாவது அவங்க வந்து ஜோதிட ஆசிரியர். அதாவது நீங்கள் ஜாதகம் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்கும் இருக்கவங்க ஆசை. என் ஜாதகத்தை நான் பார்க்கணும், எப்படி இருக்குது, என்ன பரிகாரம் எல்லாம் நான் கற்றுக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே ஆசை இருக்கும். கண்டிப்பாக அந்த ஆசை இருந்ததுன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நம்ம சாந்தி தேவி மேடத்தை நீங்கள் நேர்லேயும் சந்திக்கலாம், கிளாஸ்க்கும் போகலாம். ஒரே மாதத்துலேயே கற்றுக் கொடுத்துருவாங்க. வாங்க எல்லாருமே கற்றுக்கோங்க. இது பெரிய விஷயமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தை, உங்கள் ஃபேமிலி ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து குரு அதிசார பயிற்சியோட 12 ராசிக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எப்படி இருக்குன்றதை உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க அவங்களையும் சந்திப்போம். வணக்கம் மேம். ஜோதிடர் யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். அழகாக சொல்லும்போதே ஒரு பாசிட்டிவ் ஆகிடுச்சே மேம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களை பார்த்ததில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் மேம். இப்போது குரு அதிசார பயிற்சி அது எப்போ வருது, அதில் இந்த 12 ராசிக்கும் எவ்வளோ நல்லது, எவ்வளோ கெட்டது? கெட்டது வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. கெட்டது வந்தாலும் தான் நீங்கள் நிறைய பரிகாரத்தையும் சொல்லிடுறீங்க. சொல்லுங்கள் மேம், எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி? கண்டிப்பாக அதிசாரம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு கிரகம் வந்து ஒரு இயல்பான ஒரு 100 மீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த அதிசாரம்ங்கிறது 140 ஸ்பீடில் போகிறது. ஐயோ, அவ்வளோ வேகமாக அடுத்த ராசிக்கு மாறிடுறாரு அப்படின்னு தான் சொல்லணும். இதை வந்து அதிசாரம் விரைவாக, ஏன்னா ஒரு வருஷம் ஒரு குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம். ஆனால் அந்த ஒரு வருடம் முடிவதற்கு முன்பாகவே கொஞ்சம் தன்னுடைய சுழற்சியை வேகப்படுத்தி அடுத்த ராசிக்கு மாறுறது தான் அதிசாரம் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இந்த அதிசாரம் அப்படிங்கிறது எவ்வளோ காலத்திற்கு எப்போ ஏற்படுதுன்னா அக்டோபர் 31 ஏற்படுது. அக்டோபர் 31. இந்த அக்டோபர் 31லேருந்து நவம்பர் முழுமையாக இருக்குது. டிசம்பர் 13லேயே திரும்ப வக்ரமாகி திரும்ப கடகத்துக்குள்ளேயே வந்துடுவார். அப்போ நம்ம ஒரு வீடு பார்க்க போகிறோம், நம்ம போய் பார்த்துட்டு வருவோம் இல்லையா, அந்த வீட்டுக்கு போக போகிறோம், அது எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்க போகிற மாதிரி சடனாக ஒரு வேகமாக போய் பார்த்துட்டு திரும்ப தன்னுடைய இருப்பிடத்துக்கு திரும்பி வந்துடுறார். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பயிற்சிங்கிறது முறையாக வரும். அப்போ தான் புதுசாக அந்த வீட்டுக்குள்ளே கூடி போவார் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ அந்த அதிசாரம் வேகமாக பயணிக்கக்கூடிய இந்த காலகட்டங்களில் அவருடைய நகர்வு இந்த 1.5 மாத காலம் அப்படிங்கிறது ஒரு சில ராசிகளுக்கு நன்மைகளை தரும், ஒரு சில ராசிகளுக்கு பிரச்சனைகளை தரும். சரி, உலகத்தில் இது என்ன மாதிரியான பாதிப்புகளை தரப்போகுதுன்னா, சடனாக ஒரு தங்கம் விலையில் ஒரு ஏற்ற இறக்கங்கள், ஏன்னா நம்ம அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியது தங்கம், கோல்டில் ஒரு ஏற்ற இறக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்டேபிள் இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே மாதிரி இந்த குருனாவே ஆலயங்களில் குருமார்கள் சொல்லிக் கொடுக்குறவங்க, வேத விற்பனர்கள், இந்த மாதிரி அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸில் சில மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். அது நல்ல பாசிட்டிவான ஒரு மாற்றமாகவே இருக்கும். ஏன்னா காலபுருஷனுக்கு 5வது வீட்டுக்கு குரு மாறுறார். அதனால் ஒரு நல்ல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மாற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அழகாக, அதாவது மக்களுக்கு புரிகிற, பயந்துட்டு இருப்பாங்கல்ல பாசிட்டிவ் நெகட்டிவ்னு. நெகட்டிவே இல்லையாங்க, எல்லாருக்குமே பாசிட்டிவாக நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இப்போ இந்த 12 ராசியும் பார்க்கலாம். அடுத்தது துலாம். துலாம் ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு அதிசார பயிற்சி எப்படி இருக்குது, எவ்வளோ கெட்டது இருக்குது, எவ்வளோ நல்லது இருக்குது சொல்லுங்கள். சூப்பர். எவ்வளோ நல்லது இருக்குங்கிறதான் நிறைய பேச போகிறோம். ஏன்னா துலாமை பொறுத்தளவில் இப்போ குரு வந்து 11ல் அதிசாரமாகிறார் சிம்மத்திற்கு. ரொம்ப சிறப்பான ஒரு லாபமான ஒரு நன்மைகளை தரக்கூடிய ஒரு காலம். பொதுவாக இந்த துலாமிற்கு குரு வந்து அவ்வளோ சீக்கிரம் நன்மைகளை கொடுத்துட மாட்டார். ஏன்னா அவருடைய இயல்பே 3க்கும் 6க்கும் அதிபதி, கடனாளியாக்கி கடனால் பெரிய அவஸ்தைகளை தரக்கூடியவர். ஆனால் இப்போ இந்த துலாமில் இருக்கக்கூடிய குரு இந்த கடன் வாங்கியே அதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு நேரத்தை நமக்கு ஏற்படுத்துவார் அப்படின்னு சொல்லலாம். கம்யூனிகேஷனும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நேரத்தில் ஏதாவது போட்டித் தேர்வுகள் நீங்கள் எழுதணும்னு பிளான் பண்ணியிருக்கீங்க, இல்லை அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் ஏதாவது முயற்சி எடுக்கிறீங்க, இல்லை நீங்கள் ஏதாவது ஆன்லைன் கம்யூனிகேஷன் வர்த்தகம் சோசியல் சர்வீஸ் மாதிரி நிகழ்வுகளில் இருக்கீங்கன்னா இந்த நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது உண்டு. திடீர்னு ஒரு இன்ப சுற்றுலா போகக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். கிஃப்ட் யாராவது ஒருத்தங்க திடீர்னு ஒரு நல்ல கிஃப்ட்டை அவங்களுக்கு கொடுப்பாங்க, நீங்கள் ஆசைப்பட்ட கிஃப்ட்டை கொடுப்பாங்க. அந்த மாதிரியான வாய்ப்புகளை இந்த நேரத்தில் அதிகமாக கொடுக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த திருமணம் சார்ந்த நிகழ்வுகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த காலகட்டங்கள். அவங்க வந்து திருமணத்திற்கான முயற்சிகள் வந்து ஈஸியாக கைகூடி வரக்கூடிய ஒரு வாய்ப்பு. இந்த அதிசாரத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த அதிசார பயிற்சிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக இவங்களுக்கு இந்த அதிசாரம் என்ன பண்ணுது அப்படின்னா மூத்த சகோதரர்கள் வழியில் மட்டும் ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலைகளை கொடுக்கும். மற்றபடி அவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது. ப்ரமோஷனுக்கான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லலாம். வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருக்குது. ஆனால் இடம் வீடு வண்டி வாகனங்களை மட்டும் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கணும்னு பிளான் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த அதிசாரத்தில் நமக்கு இடம் வீடு சொத்து சம்பந்தமான முயற்சிகள் மட்டும் எடுக்க வேண்டாம். அது அவ்வளோ சிறப்புக்குரியதாக இருக்காது. மற்றபடி குழந்தைகளால் நிறைய நன்மைகள், குழந்தைகளுக்கு நீங்கள் ஏதாவது செய்யணும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், ஃப்யூச்சரில் ஏதாவது பண்ணணும், டெபாசிட் பண்ணணுன்னாலும் அதுக்கு இப்போ லாபமான ஒரு காலகட்டங்கள் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ இந்த நேரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தியும் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் தாராளமாக இந்த அதிசார பயிற்சி உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் தான். ஆமாம், கெட்டதே இல்லை, நல்லதாக இருக்குது. துலாம் ராசிக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. அவங்க யார்கிட்ட விலகி இருந்தால் நல்லது மேம்? எதிர்ப்புகள் மட்டும் அதிகமாகவே இருக்கும். எதிரிகள்கிட்ட இருந்து கொஞ்சம் கவனமாக. ஏன்னா இவங்களுக்கு நேர்முகமான எதிரிகளே நிறைய உண்டு. ஏன்னா இவங்களுக்கு ஏதாவது இருந்தாக்க நேருக்கு நேராக பேசிடுவாங்க. அதனாலேயே நேர்முகமான எதிரிகள் அப்படிங்கிறது அதிகம் உண்டு. அவங்கள்ட்ட இருந்து மட்டும் அவங்க சங்காத்தமே வேண்டாம். ஏதாவது தப்பு பண்ணால் கூட அதை கடந்து போகணும், விட்டுட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுவே நல்லது. என்ன பரிகாரம் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக உண்டு. இவங்களுக்கு இந்த சிம்மத்தில் குரு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சிவன் கோவிலுக்கு இவங்க போய் ஒரு 5 தீபம் மட்டும், ஒன்று காலையில் இந்த தீபம் ஏற்றுறது எல்லா நேரத்துலையும் போய் ஏற்றக்கூடாது, அது ரொம்ப தவறு. ஒன்று காலையில் 4:30லேருந்து 6:30க்குள்ளே ஏற்றிடணும், இல்லை சாயந்தரம் 4:30லேருந்து 6:30க்குள்ளே ஏற்றணும். அதனால் ஏதாவது ஒரு கோயிலுக்கு மட்டும், சிவன் கோயிலுக்கு போய் ஒரு 5 தீபங்கள் மட்டும் ஏற்றி பிரார்த்தனை பண்ணிக்க சொல்லுங்கள், நல்லாயிருக்கும். தேங்க்யூ, ரொம்ப அருமையான பதிவு மேம், நன்றி மேம். இப்போ இந்த 1 மாதத்தில் கற்றுக்கலான்னு சொன்னீங்களே, அந்த 1 மாதத்தில் என்னென்னலாம் கவர் பண்ணுவீங்க மேம்? இதுக்கு ஒரு சின்ன விளக்கம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சொல்லுங்கள். இப்போ ஒரு கார் வாங்க போகிறோம். இந்த காருக்கு நம்ம மெக்கானிக் கற்றுக்கணுமா இல்லை ஓட்ட தெரியணுமா? ஓட்ட தான் தெரியணும். ஓட்ட தெரிஞ்சால் போதும் இல்லையா? அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நம்ம கற்றுக்க முடியும். பெரிய விஷயம் மேம் இது. ஏன்னா அதுக்கு மேலே ஏற்படக்கூடியதை அதை ஸ்பெஷலிஸ்ட்டை தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதனால் ஜென்ரலாக இது எனக்கு ஏபிசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அதை ரன் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கணும், காற்று குறைவாக இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும், இதை அலைன்மெண்ட்டு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்க கற்றுக்கணும். இந்த மாதிரி என்ன பிரச்சனைகள் வர்றதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது, நம்ம எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத ஓட்ட தெரிஞ்சால் போதும். அந்த ஓட்ட தெரிகிற அளவுக்கு நாங்கள் பேசிக் கிளாஸில் கற்றுக் கொடுத்துருவோம். ரொம்ப அருமையாக ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன். கரெக்டாக ஜாதகத்தை பற்றி கேட்டால் கார் ஓட்டுறதே சொல்லி அருமையாக சொல்லிட்டாங்க எங்கள் மேம். சொல்யூஷன் அவ்வளோ ஒரு அருமையான ஒரு சொல்யூஷன். உண்மையாகவேங்க, நமக்கு கார் ஓட்ட தெரிஞ்சால் முதல்ல போதும்ல, அதே மாதிரி ஜாதகத்தை பார்க்க தெரிஞ்சாலே போதும். வாங்க கற்றுக்கோங்க. ஃபுல்லாக அதுக்கான எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க ஒரே மாதத்தில். வீடியோலேருந்து நம்பர் எடுங்க. சாந்தி தேவி மேமை வந்து நீங்கள் நேர்லேயே காண்டாக்ட் பண்ணலாம். உங்கள் ஜாதகத்தை பார்க்கணும், இல்லை என்ன இதுனாலும் என்ன பிரச்சனைனாலும் அவங்கக்கிட்ட நீங்கள் அழகாக ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க அழகாக அதுக்கான சொல்யூஷன் பரிகாரம் எல்லாமே சொல்லுவாங்க. அது இல்லாமல் நானே ஜாதகம் கற்றுக்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பிரியப்படுறீங்களா, வீடியோலேருந்து நம்பர் எடுத்து அழகாக கற்றுக்கோங்க. மேம் 1 மாதத்தில் கற்றுக் கொடுக்குறீங்க இல்லையா? கண்டிப்பாக. ஒரே மாதம்தாங்க ஜாதகம், ஒரே மாதத்தில் கற்றுக்கலாம்.
வாங்க கற்றுக்கோங்க. நீங்களும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து பரிகாரங்கள் உங்கள் ஃபேமிலிக்கெலாம் பார்க்கலாம். நீங்கள் எல்லாருக்குமே ஜாதகம் பார்க்கலாம். ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.